பிக் பாஸ் காமன் மேன் இன்னைக்கு ஃபைனல் ஆஃப் செலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 50 பேர்ல இருந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அந்த கிரீன் கார்டை வாங்கி அந்த செலக்டட் லிஸ்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கும் ஜட்ஜஸ் கேட்ட சில பல கேள்விகள் டோட்டலாவே முரண்பாடா இருந்திருக்குது. அவங்கள கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னைக்குமே வந்திருக்குது. அப்படி இன்னைக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ்ல நடந்தது அப்படின்றத நம்ம தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணாமையே பார்க்குறீங்க. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் லைக்கே போட மாட்டீங்க மக்களை. லைக்கை போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனை பண்ணுங்க அப்படின்றது தான். ஆல்ரெடி முடி கொட்டி கொட்டி இங்கே வரையும் போயிட்டு இருக்கு. போகிற போக்கு பார்த்தா என் தலை எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. ஓகே, சரி இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். விஷயம், இன்னைக்கு கண்டஸ்டன்ஸா பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டி. யாரா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, உங்க ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இந்த அஸ்ட்ராலஜர் இருப்பாங்களே அந்த கேட்டகரியில் ஒருத்தர் உள்ளாடுறாரு. பரவாயில்லையே, என்ன புதிய கிரைட்டீரியாவா உள்ள எடுத்துன்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பிக் பாஸ் டீம் மேல எனக்கு ஒரு ஷாக் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தெலுங்கு பிக் பாஸ்ல வழக்கமா நடக்கும். ஆக்சுவலா தெலுங்கோட காப்பி தான் இங்க நடக்கிறது காமன் மேன், ஓகேவா? அதை தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, அதே கான்செப்ட்ல அஸ்ட்ராலஜில எடுத்துட்டு வராங்க. சரி என்னப்பா நீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எப்படியாவது உள்ள போய் இம்ப்ரெஸ் பண்ணிடணும், செலக்ட் ஆயிரணுன்ற நம்பிக்கையோட உள்ள வராரு. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் அஸ்ட்ராலஜி எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், என் கட்டமும் சரியா இருக்குது, கண்டிப்பா நான் செலக்ட் ஆயிட்டு உள்ள போயிருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாப்ல. அப்படிதானே அப்படின்னும் போது அவர் என்ன கேட்குறாங்க, இங்க சிங்கிளா போட்டி நடக்குமா டபுளா நடக்குமா, நீங்க ஜட்ஜஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் அஸ்ட்ராலஜரை உடைக்கணும்ல, ஏன்னா அஸ்ட்ராலஜின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, அதை உடைக்கிறதுக்கு நாங்க வேலையை பார்க்குறோன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எப்பா ரெண்டாவது கண்டஸ்டன்ஸை கூப்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் சிங்கிளா தானே இம்பாக்ட் பண்ண போறாரு, இல்லை சிங்கிளா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருன்னாங்க இல்லையா. ரெண்டாவது கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு உள்ள விட்டு அவருடைய நம்பிக்கையை உடைக்கிறாங்களாம். இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, நேத்தும் மாயா ஜட்ஜா உட்காந்துருந்தாங்க, இன்னைக்கும் மாயா ஜட்ஜா போய் உட்கார்ந்தாங்க. அதுக்கு விட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராரி. இந்த வாட்டி மாயா கேட்டு ஓப்பனாவே கேட்டாங்க, எனக்கு யாராவது விட்டு கொடுக்குறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே சரி ஓகே நான் விட்டு கொடுக்குறேன் மாயா, உனக்காக நான் பண்றாம வேற யார் பண்ணுவான்ற மாதிரி ஆரி விட்டு கொடுக்க திரும்ப ஜட்ஜ் பொசிஷன்ல போய் மாயா உட்கார்ந்த உடனே சம்பவம் இருக்கணும்ல, இருக்கணும் மாயானாவே சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் போய் உட்கார்ந்தாங்க. உடனே இன்னொரு கேரக்டர் வராங்க, இருங்க அந்த அஸ்ட்ராலஜரோட முகத்தை உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். எவ்வளோ அழகா சூப்பரா எல்லோவோ அதுவும் கலரோட வந்திருக்கார். இவர் தான் அவர் அஸ்ட்ராலஜர். அவர் அழகா கலரோட பக்காவா வந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ரெண்டாவது கண்டஸ்டன்ஸா ராஜலக்ஷ்மி இவங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்தவொடனே கவுண்டர்லாம் பயங்கரமா சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கவுண்டர் போடுறாங்க. ஐ மீன் என்னன்னா, எங்க இருந்து வரீங்க என்னும் போது வீட்டுல இருந்து வரேன், இல்ல இந்த ஊர்ல இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண உடனே, என்ன பிராக்டிஸ் ஆயிட்டீங்களா, இல்ல இந்த மாதிரி கவுண்டர் வரும் அடிக்கடி, வெளியே கவுண்டர் போட்டதால வந்துருச்சு அப்படின்னும் போது ராஜு என்ன மாதிரி தப்பு தப்பா பேசுறது. அப்ப ராஜு நீங்க தப்பு தப்பா பேசுறது ஒத்துக்கிறீங்களா, பரவாயில்ல நீங்களே அதை ஒத்துக்கிறீங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயம். இப்படி பேசின உடனே இல்ல அடிக்கடி கண்டென்ட்டை விட்டு தள்ளி போயிடுவீங்களே, அதனால நான் மீன் பண்றேன்ற மாதிரி அந்த லேடி கவுண்டர் கொடுத்தவன் நல்லா இருந்தது. ஏன்னா ராஜு ஒரு கவுண்டர் போடுறாரு, இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட்டு ராஜுவே மூக்க உடச்சு உட்கார வச்சாங்க பாருங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் ஜட்ஜஸுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்னமா பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கும்ஃபு மாஸ்டரா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வராங்களாம், அடுத்த வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுற நிலைமையில தான் இருக்கு. ஸோ அதனால நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல இதன் மூலியமா எனக்கு ஒரு நல்ல கரியர் டெவலப் ஆகணும், எனக்கான இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு அந்த ஒரு அடுத்த வேலையை எதிர்பார்க்கறது இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே, அப்போ நீங்க அதை டெவலப் பண்ணி இருந்தாவே உங்களுக்கு நிறைய காசு வருமேனு அவங்க கேட்கறாங்க. ஓகே, அதை டெவலப் பண்ணி காசு வராததானே அவங்க இங்க வந்திருக்கிறாங்க, இந்த ஷோ மூலியமா எனக்கு ஒரு ரீச் ஆச்சுன்னா அதன் மூலியமா ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்படி நடந்த உடனே நீங்க 2 பேரும் டிபேட் பண்ணீங்க, ஏன்னா இவங்களால டிசைட் பண்ண முடியலன்னா டிபேட் பண்ணிக்கங்கன்ற மாதிரி ஒரு வழக்கமா ஜட்ஜஸோட பேட்டர்ன் ஒன்று இருக்கு. யாராவது இது பண்ணலையா டிபேட் பண்ணு, எதுக்கு உனக்கு இந்த வாய்ப்பு, ஏன் நீ பிக் பாஸுக்கு போனோம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறதே ஒரு வழக்கம்ல, அதை தான் இங்க பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் பாத்தீங்கன்னா, நான் கவுண்டர்லாம் போட்டு நிறைய பேர் இது பண்ணுவேன், நியூட்ரலா நான் நிறைய விஷயங்களை பேசுவேன், எல்லாருக்கும் ஈக்குவலா பேசுவேன், நீங்க வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க, இங்க வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நீங்க ஆக்டிவா இல்லைன்ற மாதிரி ராஜலட்சுமி பேசுறாங்க.
அவர் என்ன சொல்றாரு, இல்ல அடுத்தவங்களை பேச விட்டு கேட்டுட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டு பதில் சொல்றதா என்னுடைய திறமை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா வலி வேதனையை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தீர்வு கொடுக்கணும்ன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசி என்ன பண்றாங்க, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் சரிப்பட்டு வரல, கரெக்டா பேசல, ரெட் கார்டு கொடுக்குறோம், வெளியே போங்கப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரையும் வெளியே அமுச்சு விட்டாங்க. எப்படி 2 பேரையுமே வெளியே அமுச்சு விட்டாங்க. அடுத்ததாக ரியானா ராஜு அவங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டஸ்டன்ஸ் வரார். ஃபர்ஸ்ட் சொல்றேன், கலீல் பாஷா தோய் இவர் வராரு, கலீல் பாஷா அண்ட் தென் ரியானா ராஜு இவங்க திருநங்கை. இவங்க உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்களாம், சோசியல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். ஸோ அந்த திருநங்கைகளுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டா அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறதும் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதை தாண்டி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக திருநங்கைனா இங்கே சொசைட்டியில் ஒரு பார்வை இருக்கு, ₹1 கொடுமா அப்படின்னு வாங்கிட்டா அந்த ₹1 அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா வீட்டில் வந்து பல லட்சங்கள் பல காசுகள் புலகலும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிற விதமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அப்படி யோசிக்கிறவங்க அவங்க வீட்டில் ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய பார்வையே மாற்றணும், அதை என் மூலியமா இந்த உலகத்துக்கு பிரேக் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. ஓகே, இதை பேசி முடிக்கிறாங்களா? உங்களோட ஐடென்டிட்டி என்னப்பா கலீல் பாஷா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நல்லா கானா பாடல் பாடுறாரு போல, நல்லா ஒரு கானா பாட்டு பாடினார், நல்லா தான் பாடினார். இப்போ 2 பேருக்கும் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஐடென்டிட்டிலாம் இருக்கு, சரி என்ன தகுதி இருக்குன்னு நீங்க அடிச்சு பேசுங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க கம்யூனிட்டியை ரெப்ரசன்டேஷன் பண்ணி பேசுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள போனோங்க ஐயா அப்படின்ற உடனே சொன்னோன்னே இவங்க நாள் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, ஸோ அங்க திருநங்கையை பார்த்து வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி கூப்பிடுங்கன்னு சொல்லிரு அங்க ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குல்ல, அதே வாக்குவாதத்தை இங்க எடுத்துன்னு வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க அந்த இடத்துல. ஓகே, அதுல ஏன் தகுதின்றத பேசணும், அதை விட்டு அவங்க வெளியே நடந்த சண்டையை எடுத்துட்டு வந்து சண்டையை மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஓகே, உடனே அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு புரிதல் இல்லாம நீங்க பதில் பேசுறீங்க மேடம், தெரியாம இது இல்ல, நீங்க தெரியாம பேசுறீங்க, ஒருத்தவங்களை ஃபீலிங்ஸோட புரிஞ்சு நீங்க பேசியிருக்கணும், அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இவரும் வாக்குவாதம் பண்றாரு, மாத்தி மாத்தி போயிட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, கலீல் பாஷாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ்ல ஒரு வழக்கம் இருக்கு, இந்த மாதிரி கானா பாடுற நபர், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் இருக்கிற நபர் தேவைன்ட்டு, அதனால செலக்ட் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா வெளியே வந்து எந்த செலிபிரிட்டி ரேஞ்சில் இந்த கானா பாடல்ல வந்து வேற யாரும் ஆள் கிடைக்கல போல, அதனால இவர் ஓகே பண்ணுவோன்ற மாதிரி ஓகே பண்ணார். பட் அவர் நல்லா பேசினார், அந்த பாட்டு திறமையெல்லாம் இருக்கு, பேசுற ஆர்கியூமெண்ட்ல கொஞ்சம் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு தோணுச்சு. செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த லேடியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆன் ஓல்டு ரிஜெக்ட் பண்ணாம ஆன் ஓல்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக ஷியாமா மற்றும் சுப்பிரமணி வராங்க. இந்த ஷியாமா கேட்டுங்க, ஷியாமா இவங்க தான் ஷியாமா. ஓகே, அண்ட் தென் சுப்பிரமணி. இந்த சுப்பிரமணி கான்செப்ட் தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு ஜட்ஜுக்கிட்டே இருக்கு. சுப்பிரமணி ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாமான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருக்குது, டான்ஸ் பண்ணுவேன், என்ஜிஓ கிளாஸ் போவேன், ஒரு மிடில் கிளாஸ்ன்ற டேகில் ஓஜியாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் நாங்கள். இப்போ நான் அதிலிருந்து கஷ்டப்பட்டு எங்களுடைய லைஃப் எல்லாம் மாற்றிருக்கேன். பட் லைஃப்பை மாற்றினாலுமே எனக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கத்தான் செய்யுது என் ஃபேமிலியில். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கும் இன்னும் நான் எதுவுமே பண்ணாத இருக்கேன், அதெல்லாம் மாற்றி என் வாழ்க்கையில் ஒரு 2வது வாழ்க்கையாக மாற்றுறதுக்கான முயற்சி வந்திருக்கேன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து சொல்கிறாங்க நான் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பொண்ணு தான், ஸோ யூஸ்வலாக அன்காமனாக நிறைய விஷயங்கள் நடக்கல, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணுறேன். அதுலேயும் குறிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனேன்னா நான் வந்து மினி சொசைட்டி, ஒரு சொசைட்டியோட ரீப்ரசன்டேஷன் தான் பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு திருடுற டாஸ்க் கொடுத்தா திருடுவேன், ஆனால் வெளியே வந்து திருடுனா தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க்னும் போது அதை பண்ணணும், அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது. அதனால வந்து நான் உள்ள திருடுனாலும் நான் வெளியே திருடும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நான் எது குத்தாலும் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணியாச்சு. இதை பண்ணி முடிச்சோடனே சுப்பிரமணி பேசுறாப்புல அவர் வந்து ஒரு தேடலை பேஸ் பண்ணி அப்படியே டைலாகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அழகா பேசினாப்புல. உடனே ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருக்காராம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காராம், இதை மாதிரிலாம் சொல்லிட்டு உடனே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறீங்கன்ற மாதிரி மாயா பேசுறாங்க, ஓவியா பேசுறாங்க, எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறீங்கன்னு ஜட்ஜஸ் பேசுறாங்க. எனக்கு ஜட்ஜஸ் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஜட்ஜஸ் ஆகிய 3 நபர்கள் இருக்கீங்களா, மாயா ஒரு ஷோக்கு போறாங்கன்னா, ஐ மீன் மாயா யூடியூப் சேனல்லையே மஞ்சளா டீச்சர்னு ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டா வந்து சென்னையிலே வந்து ஒரு பெரிய தியேட்டர்ல வந்து அந்த ஒரு இது பண்ணாங்க. அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாம தான் மாயா பண்ணாங்களா? நீங்க ஒரு ஷோக்கோ
ஒரு ஆடிஷனுக்கோ ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா பேசிக்கான ஒரு ப்ரிப்பரேஷனையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த ஷோக்கு வருவீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாம வந்தீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே வந்தீங்க. அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜட்ஜஸே வந்து உட்காரும் போது ஒரு கண்டஸ்டன்ஸ் ஆகிய ஒரு நபர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல பேசுறது தவறா அப்படின்றது எனக்கு தெரியல. தவறே கிடையாது. ஆனா அவங்க உட்காந்து தவறு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறீங்கன்ட்டு. எப்ப ப்ரிப்பேர் பண்ணாதான் ஏன் பேச முடியும்? அதையும் என்னதான் பல பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கான்பிடென்ட்டோட டெலிவர் பண்ண முடியுமா? அவன் கான்பிடென்ட்டோட டெலிவர் பண்றாங்களான்றது தான் நீங்க செக் பண்ணணும். அதை விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறீங்கன்ற மாதிரி இதோ ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றீங்களே, உங்களுக்குலாம் ஜட்ஜ் பண்ண தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. தயவு செய்து தெலுங்கு பிக் பாஸ் போய் பார்த்துட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன் நிறைய பேர் வந்து நீயும் 3 வீடியோல சொல்லிட்டு இருக்க தெலுங்கு பிக் பாஸோட கம்பேரிசன் போறேன்னு இன்னும் போட்ட பாடலன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம். ஏன் வெயிட் பண்ணனா, இங்க செலக்ஷன் ப்ராசஸ் முடியட்டும். அந்த 50 பேர்ல இருந்து எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். தெலுங்கோட ப்ராசஸும் அந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த செலக்ஷன் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நடந்திருக்குன்னு போது தெளிவான டீட்டெயில உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்க முடியுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் சேனல்ல இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அது ஒவ்வொன்று தான் நீங்க கண்டு கழிக்க போகிறீங்க. ஓகே, அதுலயே எனக்கு முரண்பாடு இருக்கு. ஜட்ஜஸ் ப்ரிப்பேரை பத்தி பேசினது அப்படின்றதெல்லாம் எனக்கு டோட்டல் முரண்பாடு. எல்லாருமே ப்ரிப்பேரோட தான் வராங்க. அடுத்ததாக இந்த ஷோக்கு 8 மணிக்கு வர சொன்னாங்க. அந்த நபர் 9 மணிக்கு வந்துட்டார். அந்த 1 hour வேஸ்ட் பண்ணிட்டாருன்னும் போது அது ஒரு வேலிடான கேள்வியா இருந்தது. அதுல நீங்க ரூல்ஸ் ஏன் கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னு கேட்டாங்க. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தது. இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க, அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஓகே, ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஆனா ஷாமாக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இல்ல, பட் அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. அதுல வந்து இந்த ஷாமா வந்து டான்ஸ் ஆடுறது, குட்டிக்காரனம் அடிக்கிறது பயங்கரமா பண்றாங்க. சுப்பிரமணி வந்து என்ன பண்ணிட்டாப்புலன்னா, அவர் வந்து ஒரு பேச்சு பேசுறாரு. ஆனா அந்த பேச்சை வந்து ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அவர் மேல ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டாங்க. அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு, இது பண்ணிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வச்சதாலேயே அவர் என்ன பண்ணாலுமே அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாத மாதிரி இருக்காங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஷாமா செலக்டட், அந்த ரெட் கார்டு அந்த இவர் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டார். ரெட்டு கொடுத்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்ததாக சுகுமாரன். இந்த சுகுமாரன் வந்து உங்களுக்கு தெரியும். ஐயோ என்னங்க ஐயா பட்டுன்னு போட்டோ காட்டு சொன்னா இது உள்ள எதுலயோ போகுது. சுகுமாரன் இவர் தான் விஜேவா இருக்கிறார். காமன் மேன் கேட்டுங்க. விஜே கிட்டத்தட்ட பல லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிரு. இவர் செலிபிரிட்டி கேட்டகரியிலே உள்ள வரலாம். ஓகே, ஆனா இங்க வந்து காமன் மேன்ன்ற கேட்டகரியில இவர் வராப்புல. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓவியா இஸ் பியூட்டி, மை பியூட்டி, என்னுடைய பியூட்டின்ற மாதிரி ஓவியாக்கு அங்க அழகா ஒரு பாலை போடுறாப்புல. அப்படி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது ஒரு ஹோஸ்டிங் மோட்லயே பேசிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ரேப் பாடுறாரு. ரேப் பாட்டை பாடுப்பா அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சோடனே ஓகே நீங்க பண்றது அதுலயும் ரொம்ப ஓவியாக்காக இங்க கன்னத்துல பாத்தீங்களா உங்க அழகு இருக்கு, இது இருக்குன்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொன்னாரு, உங்களை பத்தி ஒரு 3 விஷயங்கள் ஓப்பனா சொல்லுங்கன்னும் போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன், ஆனஸ்டா இருப்பேன், நேர்பட பேசுவேன், ஃபியரே கிடையாது, யாரா இருந்தாலும் எதிர்த்து தைரியமா பேசுவேன்ற மாதிரி சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, சொல்லுங்க ஓப்பனா இந்த கண்டஸ்டன்ஸை பத்தி சொல்லுங்க, இங்க இருக்கிற 4 ஜட்ஜஸை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. ஆரி என்ன சொல்லுவாரு, வளவல கொலவலன்னு பேசிட்டே இருப்பாரு. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது ஆரி சீசன்ற மாதிரி அடிக்கிறாரு. ராஜு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸே புரிக்காம அவங்க பேசும்போது நக்கல் அடிச்சுட்டு நகாண்டி அடிச்சுட்டு ஆஷா பதில் சொல்றதுதான் அவருடைய இதுவா இருந்துச்சு அப்படின்றாங்க. உடனே மாயா வந்து என்ன பூசி முழுகுறீங்க, டைரக்டா அடிங்க அப்படின்னும் போது ராஜு பண்றதை நீங்க வந்து அவங்க கண்டஸ்டன்ஸ் கூட அழுறதெல்லாம் ஒரு மாதிரி பேசுறீங்களே, பூசி முழுகிற மாதிரி இருக்கே அப்படின்னும் போது அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா ராஜு பத்தி சொல்றாரு. அப்புறம் மாயா வந்து குரூப்பிசம் பண்ணி சீசன் 7 கெடுத்து விட்டாங்க. கண்டென்ட்ன்ற பேர்ல அவங்க கேமையும் லூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளேயர் வந்து வேஸ்டா போச்சு, சீசன் 7 மோசமா போச்சுன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அந்த நல்ல பிளேயர்ன்றதை தவிர்த்துக்கலாம். அதை வந்து என்னன்னா இந்த இடத்துல மாயா தான் இந்த இடக்குமுடுக்கான கேள்வி கேட்கறாங்கல்ல, அதனால மாயா ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லிட்டா அவங்க அவர் மேல கன்சர்ன் ஆயிடுவாங்க, அவரை வந்து ஓகே பண்ணுவாங்கன்ற மாதிரி அங்க ஒரு பாலை போடுறாப்புல. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவியாக்கு ஒரு பாலு, ரெண்டாவது இங்க ஒரு பாலு போட்டாரா. அப்புறம் வந்து ஓவியாக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஆனாலும் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஓவியாக்கு ஒன்றும் சொல்றது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அப்போ ஓவியா சொல்றது இல்லைன்னா விட்டுலாம்ப்பா, எதுக்குப்பா சொல்ல வர அப்படின்னும் போது அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து சூசைட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களா, அது வந்து ஒஸ்ட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏன் சூசைட் பண்றவங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும், பிடிச்சவங்க கிட்ட பேசணும், பிடிச்சவங்களாலே சூசைட் பண்ணா என்னையா பண்ணுவாங்க அப்படின்னும் போது அம்மா கிட்ட போய் பேசுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க டிஸ்கஷன் போகுது. ஓகே, உனக்கு ஏன் அந்த பிக் பாஸ் வாய்ப்புன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. அப்போ வாய்ப்பு கிடைச்சி
பெரிய கஷ்டங்கள் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இந்த மேடையில என்ன மாதிரி பல பேருக்கு பயன்படுத்தணும், அதுக்கு ஒரு நான் உதாரணமா இருக்கணும் அப்படின்றது இது எல்லாரும் சொல்றது தான். அதை அவங்க சொல்றாங்க. நீங்க இப்ப கூட ஆங்கர் மாதிரி தான் பேசுறீங்க, நீங்க நிஜமாவே இப்படிதான் பேசுவீங்களான்னும் போது நான் வீட்லயும் இப்படிதான், நான் இப்படி பேசுறதால தான் நான் ஆங்கரிங்கே வந்தேன், என்னுடைய முழு இதுவே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேம்ல கூட ரிலேஷன்ஷிப்பை வச்சு கேம் விளையாட மாட்டேன், அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டேன், அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இந்த மாதிரிலாம் கூட கேம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஆக மொத்தத்துல உள்ள போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் முயற்சியில் இருக்காப்ல. அப்புறம் ஏன் அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு கேம் பிளே பண்ண மாட்டேன், நேர்பட பேசுவேன் அப்படின்னு சொல்ற நபரா இருக்கட்டும், உள்ள வந்தானே ஓவியா என்னுடைய பியூட்டி அப்படின்ற மாதிரிலாம் பேசலாமா? நீங்களே வந்து நீங்கள கான்ட்ரடிக்ட் பண்றீங்க. இப்ப அந்த நபர் சுகுமாரன் என்ற நபரு அங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி கேம் விளையாட மாட்டேன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்க கூடாது. இங்க ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணி தான் உள்ள போகணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, கேமே அப்படி போய் விளையாட மாட்டேன்னும் போது இந்த இடத்துலயும் அந்த இதுவை நீங்க பண்ணக்கூடாதுல்ல. அப்ப நீங்க ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்களே உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களை உருவாக்கும் போது, இதுக்காக அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே டோட்டலா கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க மக்களே. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்றாரு அவரு, பசங்க ஆடிஷன் போனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த மீடியால. ஒரு பொண்ணு போனா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும், ஒரு ஆண் போனா அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் கம்மியா இருக்கு. அப்ப மாயா கேட்கறாங்க, நான் கூட தான் இத்தனை ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்கேன், 250 ஆடிஷன் போது நான் 400 ஆடிஷன் கிடைச்சாதான் ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு இது ஆடிஷன் கிடைச்சாதான் ஒரு வாய்ப்புன்ற மாதிரி அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாரு. பட் அது அப்படி இல்லை. ஒரு ஆடிஷனும் நம்ம போய் ஃபெயில் ஆகும்போது நம்ம எதனால ஃபெயில் ஆகும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சு அதை திருத்த ட்ரை பண்ணா நம்ம அடுத்துலேயே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தான் அந்த இடத்துல ஆரி சொல்லுவாரு, இங்க ஒரு மீடியான்றது ஆண்கள் டாமினேஷன் ஒரு சொசைட்டியா இருந்துச்சு, இப்பதான் ஒரு படத்தோட ஹீரோவை தான் பெருசா பேசுவாங்க, ஹீரோயினை கம்மியா தான் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோக்கான சேலரி தான் அதிகமா இருக்கே தாண்டி ஹீரோயினோட சேலரி இன்னமும் கம்மியா தான் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை பத்தி பேசிட்டு நம்ம அழகும் ஒரு கிரைடீரியா, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதை தாண்டி நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றதை அதை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறது தான் நம்மளோட முக்கியன்ற மாதிரி ஆரி அந்த இடத்துல தெளிவான ஒரு கிரைடீரியா கொடுத்தார். இப்படி சொல்லிட்டு மாயா என்ன சொல்லிட்டாங்க, எனர்ஜி இருக்கு, கிளாரிட்டி இல்லை உங்களுக்கு, சிந்தனை, நீங்க ஒரு சிந்தனையை பாக்குறீங்களா அதை வந்து அனலைஸ் பண்ணணும், அதுதான் நீங்க நம்ப கூடாது, அது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஓல்டு கார்டை கொடுத்து முடிச்சு விட்டுறாங்க. அதுலயும் குறிப்பா உங்களுடைய ஃபைட்டிங் கவருக்காக நாங்க ஓல்டு கொடுக்குறோன்ற மாதிரி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஐ மீன் ஓல்டு கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த பையனோட எனர்ஜிக்கும் பேசின விதங்களுக்கும் ஓல்டு கொடுக்கலாம். ஆனா அவரே அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்றாருன்றது தான் பாயிண்ட். அதனால கூட ஏன்னா நியாயமான முறையில ஜட்ஜ் பண்ணா ஓகே வரவேற்கிறேன், அதுல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு என்னமோ ஓகே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அப்படின்றத சொல்றேன், விரைவில் உங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் வரும், இந்த கம்பேரிஷன்லேயே ஏன் சரின்றது உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி மக்களுக்கு எத்தனை வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் பண்றேன்னு பண்ணி தொலையா அப்படின்னு நீங்க திட்ட போறீங்க. அடுத்ததாக மாயா நட்டாஷா அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்கிறாங்க. இந்த போட்டோவே ஸ்வைப் பண்ண முடியலங்க இந்த ஆண்ட்ராய்டில். இவங்க யாருன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த அக்கா வெளியே போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கல்ல மாயா நட்டாஷா, அவங்க யாருன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பேர் ஜெனிஃபரா. வீட்டுக்கு தெரியாம மாடலிங் பண்ணி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெனிஃபர் அந்த மாயா நட்டாஷான்ற ஒரு நேமையை வச்சுக்கிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு நிறைய பண்ணணும் சாதிக்கணும்னு முயற்சி இருக்கு. ஆர்ஜே டிஜே போட்டோல இருந்து அதுக்கப்புறம் பைக் ரேசிங் போய் அடி வாங்கி இப்போ பைக் ரேசிங் விட்டுட்டு மாடலிங்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்களுடைய என்ன எதனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்னும் போது, நான் இன்னும் சாதிக்கணும், என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்குன்னு ஒரு குறும்படம் போடணும், பிக் பாஸ் டீம் எனக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தி எடுத்துட்டு வந்து வரணும், அதனால நான் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பேசினாங்க. அது ஜட்ஜஸுக்கு ஏற்புடைய வகையில இல்லை அப்படின்றதால ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுன்ற மாதிரி அவங்கள ரெட் கார்டு கொடுத்து முடிச்சு விட்டாங்க. கடைசியாக பிரியங்கா பால் மற்றும் நர்மதா பிகே. ஐயோ இருங்க, பிரியங்கா பால். ஸோ ஷீ இஸ் பிரியங்கா பால் அண்ட் தென் ஷீ இஸ் நர்மதா பிகே. ஓகே, இந்த 2 நபர்கள். அதில் குறிப்பாக வந்து பிரியங்கா பால்ன்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், ஐ மீன் இந்த கார்பரேட்டில் வந்து டீம் லீடாக 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸாக 10 வருஷமாக மீடியா துறையில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு பக்கம் இந்த பிஏ அந்த நர்மதா பிகேன்னு இருக்காங்க இல்லையா, சிஏ கேரக்டர், ஐ மீன் சிஏ, ஐயோ கேரக்டர் அக்கௌண்டண்டா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. அவங்களும் மீடியா, எனக்கு அதில் ஒரு இது இல்லை, மீடியா ஃபீல்டில் வந்தால் எனக்கு ஒரு பயங்கரமான என்ட்ரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதில் குறிப்பாக வந்து ஏன் உங்களுக்கு அப்படின்னும் போது நர்மதா சொல்கிறாங்க, ஸ்கூல் டேஸ்லேருந்து மாடலிங் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து வரேன், பட் இருந்தாலும் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேக்கணும்னா என் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி குடும்பத்தில் உருவாக்கினாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அதனால தான் இப்போ எனக்கு அந்த ஸ்டெபிலிட்டி உருவாக்கிட்டு நான் இந்த வாய்ப்புக்கு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பிரியங்கா என்ன சொல்கிறாங்க, நான் தான் ஆட்டம் 13 வருஷமா இதுக்கான முயற்சி பண்ணிருக்கேன், இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு 3 வயசுல குழந்தை கூட இருக்கு, கார்பரேட்ல பல ஸ்னேக்ஸ் பல கேமலின்ஸ் இதெல்லாம் தாண்டி எங்க பல கஷ்டங்களை தாண்டி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து இல்ல நானும் 3 இயர்ஸா கார்பரேட்ல பல ஸ்ட்ரகிளை தாண்டி தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரியங்கா என்ன சொல்றாங்க, இந்த இடத்துலயும் பல பாலிடிக்ஸ் நடக்கும், இங்கேயும் பாலிடிக்ஸ் தாண்டி பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுல ஓப்பனா ஒத்துக்கிறேன், மீடியாலையும் பாலிடிக்ஸ் நடக்கும், பிக் பாஸ்லயும் பாலிடிக்ஸ் நடக்கும், சேனலும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்றத ஓப்பனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல பதிவு பண்ணதுக்கு ஒரு சல்யூட்டியா சொல்லிடலாம் பிரியங்காக்கு. ஏன்னா ஜட்ஜஸ் முன்னாடி அதை சொன்னாங்க பாருங்க, அதான் ஹைலைட். ஏன்னா ஜட்ஜஸ்மே பாலிடிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சோபனான்னு ஒரு நபரை 2வது எபிசோட்ல செலக்ட் பண்ணும்போது, 2வது கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணும்போது தட் இஸ் த பாலிடிக்ஸ் அப்படின்றத தாழ்மையா பதிவு பண்ணிக்கிறேன். இதை பேசி முடிச்சோன்னே என்ன பண்ணிட்டாங்க, சரிப்பா இங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறோம் நடிச்சு காட்டுங்க அப்படின்னும் போது அந்த ஆங்கரிங் பண்றேன்னு சொன்னாங்கல்ல அந்த பிரியங்கா, பயங்கரமா ஒரு ஆங்கரிங் வந்து அவங்களா பாட்டு பாடி அவங்களே வந்து இன்ட்ரோ கொடுத்து அவங்க பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நர்மதான்றவங்க வந்து லவ் ப்ரொபோசல் பண்றன்ற பேர்ல பண்ணாங்க, குறிப்பா அந்த இதே முறையில கைடு லாகரோட படத்துல ரீசன்ட் சீனை அதை அவங்க பண்ணாங்க, அதனால அவங்களால சரியா பண்ண முடியல, அதனால என்ன பண்ணிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அதுல ஆர்குமெண்ட் ஜட்ஜஸ்க்கும் அவங்களுக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் போய் கொடுத்து முடிச்சுட்டாங்க, அதையும் அவங்க அழகா எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு பக்கம் இந்த பிரியங்கா இருக்காங்களா, ஆன் ஹோல்டு கொடுத்தோன்னு இல்ல எனக்கு கிரீன் கார்டு தான் வேணும், இல்ல எனக்கு கிரீன் கார்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி அங்க ஜட்ஜஸ் கூட ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் போயிட்டு அவங்கள கிரீன் கார்டு கொடுத்துக்காம ஹோல்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஆக மொத்தத்துல ஓவரால் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனவங்களை விட செலக்ட் ஆனவங்க 12 பேர், ஓல்டுல இருக்கவங்க தான் ஏகப்பட்ட பேரு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இன்னொரு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ அந்த ஓல்டுல இருக்காங்க இல்லையா, ஓல்டுல பல பேர் இருக்காங்களே, அந்த பேருக்கான வாய்ப்பு எத்தனை மட்டும் இருக்குதுன்னு தெரியுமா, அதை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல யாராவது போடுங்க. ஏன்னா இதை வந்து மலையாளம் இல்ல தெலுங்கு பார்த்த நபர்களுக்கு தெரியும். இந்த சீசன் 2 அங்க நடக்குது, இங்க ஃபர்ஸ்ட் சீசன் காமன் மேன், அதுல வாய்ப்பு என்னமோ லிமிடெட் ஆப்ஷன் தான். அவங்க அந்த லிஸ்ட் செலக்டட் லிஸ்ட்ல போறதுக்கு எத்தனை நபருக்கு தகுதி இருக்கு அப்படின்றதையும் எத்தனை பேர் ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணி அந்த லிஸ்ட்ல போடுவாங்கன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் அதை பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோவை ரிலீஸ் பண்றேன் மக்களே. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிவண்ணன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.